கோவிலுக்கு பக்கத்துல இருக்க அனாமிகா வாழை இலை கடையில சாரதா உட்காந்துக்கிட்டு மேஜ மேல இருந்த இலைகளை பார்த்து, வாழை இலை ஒரு இலை 10 ரூபாய் மட்டும்தான். வாழை இலையில பிரசாதம் வாங்கி சாப்பிட்டா எவ்வளோ புண்ணியம் கிடைக்கும். வாழை இலை வாங்குங்கம்மா, வாழை இலை அப்படின்னு வித்துக்கிட்டு இருந்தாங்க சாரதா. அப்போ சாரதா கிட்ட கமலாங்கிறவங்க வந்தாங்க. சொல்லுமா, உனக்கு எத்தனை இலை வேணும்? நான் இந்த கோவில்ல அன்னதானம் செய்யலான் இருக்கேன். எத்தனை பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமாமா? தெரிஞ்சா அத்தனை இலை கொடுங்க அப்படின்னு கமலா சொன்னதும் சாரதாவோட முகம் சந்தோஷமாச்சு. திரும்பி கடைய பார்த்தாங்க. அதுல ஒரே ஒரு கட்டுதான் இருந்தது. அதுல ஒரு 50 இலை இருக்கும். அப்போ சாரதா சிரிச்சுக்கிட்டே, இங்க பாருமா, நீ கோயிலுக்குள்ள போய் அர்ச்சனை பண்ணு. அதுக்குள்ள நான் உனக்கு தேவையான வாழை இலையை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. கமலா அதுக்கு ஒத்துக்கிட்டு அங்க இருந்து போனாங்க. சாரதா லேட் பண்ணாம அவங்க செல்போனை எடுத்து, காலையில வாழைத்தோப்புக்கு போய் வாழை இலையை எடுத்துட்டு வான்னு மருமக கிட்ட சொன்னேன். போனாலா இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போனை காதுல வச்சாங்க. சரியா அந்த நேரத்துல ரமேஷும் அனாமிகாவும் வாழைத்தோப்புக்கு சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. உள்ள வந்ததும் ரமேஷ் திடீர்னு அனாமிகா எதிர்பாராம அவளை கட்டி புடிச்சுக்கிட்டான். கன்னத்துல முத்தம் கொடுத்தான். அனாமிகா வெக்கப்பட்டா. என்னங்க இது? நமக்கு என்ன இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்கா? கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. என்ன இப்போ? நமக்கு குழந்தைங்களும் இருக்காங்க, 2 பேரும் ஸ்கூலுக்கு போறாங்க. இப்ப என்ன அதுக்கு? நம்ம இங்க வாழைத்தோப்புக்கு வந்தது முத்தம் கொடுக்கறதுக்கு இல்ல. சீக்கிரமா இலைய அருங்க. அத நான் கொண்டு போய் நம்ம கடையில வச்சு விக்கணும். இல்லனா உங்க அம்மா என்ன திட்டுவாங்க. ச்சே, உனக்கு எப்ப எதை பத்தி பேசுறதுன்னே தெரியாது அப்படின்னு ரமேஷ் முகத்தை திருப்பிக்கிட்டு கோச்சுக்கிட்டான். பாக்குறதுக்கே பச்சை பசேல்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற வாழை இலைகள் எல்லாம் கட் பண்ணி அனாமிகா கிட்ட கொடுத்தான். அனாமிகா ரமேஷ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இலைகளை எல்லாத்தையும் ஜாகிரதையா எடுத்துட்டு போய் தோட்டத்துல ஒரு இடத்துல இருந்த டேபிள் மேல வச்சான். அப்போ அனாமிகாவோட செல்போன் ரிங் ஆச்சு. அத்தை போன் பண்றாங்க அப்படின்னு போனை எடுத்து பேசினா. சொல்லுங்க அத்தை. ஏண்டிம்மா, வாழைத்தோப்புக்கு போனியா இல்லையா? இல்ல இன்னும் வீட்டுல தான் இருக்கியா? வாழைத்தோப்புல தான் இருக்கேன் அத்தை. அப்படின்னா சொல்றத கேளுமா. ஒரு பொண்ணு கோவில்ல வாழை இலையில அன்னதானம் பண்ண போறா. நல்ல வார்த்தை சொன்னீங்க அத்தை. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பொண்ணுக்கு 200 வாழை இலைங்க வேணும் தெரியுமா? நீ லேட் பண்ணாம வாழை இலைங்களை எடுத்துக்கிட்டு நம்ம கடைக்கு வேகமா வா. சரிங்க அத்தை, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா அனாமிகா. என்னங்க அத்தை உடனடியா 200 வாழை இலைகளை எடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் வேக வேகமா இலைகளை அறுத்தான். அனாமிகா இலைகளை கொண்டு போய் டேபிள்ல வச்சா. அப்போ அந்த கோவிலுக்கு கலெக்டர் அனன்யா வந்திருந்தா. அவ கூட எஸ்ஐ அரவிந்த், கான்ஸ்டபிள் மூர்த்தி இருந்தாங்க. சாரதாவோட சேர்ந்து அங்க இருந்த எல்லாரும் அனன்யாவை கும்பிட்டாங்க. அனன்யா செருப்ப கழட்டிட்டு கோவிலுக்குள்ளார போனா. இன்னொரு பக்கம் ரமேஷ், அனாமிகா, இன்னைக்கு இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் இருக்கணுமா? ஐயோ, ஐயாவுக்கு மூக்கு மேலதான் இருக்கு கோவம். சாரிங்க. உன் சாரி எதுவும் எனக்கு வேண்டாம். இலை போதுமா போதாதா அத சொல்லு. போதும். இது போதுங்க. சரி வா அப்படின்னு ரமேஷ் அனாமிகா 2 பேரும் சேர்ந்து இலைகளை எடுத்துக்கிட்டு டேபிள் மேல இருந்த மத்த இலைகளை எல்லாம் கட்டி தலை மேல வச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு ரமேஷும் அனாமிகாவும் கோயிலுக்கு வந்தாங்க. உங்களை மாதிரி கணவன் கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டங்க. என் கஷ்டத்தை உங்களால பார்க்க முடியலல்ல. ஆனா அத்தை வந்தா மட்டும் ஒண்ணுமே பேச மாட்டீங்க. 2 குழந்தைங்களுக்கு அப்பா ஆனா கூட அம்மா மேல இருக்கிற பயம் மட்டும் போகல அப்படின்னு தன்னோட மனசுல நினைச்சு சத்தமா சொல்லிட்டு இருந்தான். ரமேஷ் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தான். எனக்கு பயம்னு நீ நினைக்கிற, அம்மா மேல பக்தின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் அனாமிகா. அடடடடா, நான் மனசுல நினைச்சதையெல்லாம் எப்படி உங்களுக்கு கேட்டுச்சு? மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்னு நீ தான் நினைச்சுக்கிட்ட. ஆனா சத்தமா சொல்லிக்கிட்டு இருந்த. அம்மானா எந்த பிள்ளைக்கும் பயம் இருக்கும் அனாமிகா. அதை விட அதிகமா மரியாதை இருக்கு. உங்க அண்ணன் மட்டும் உங்க அம்மா சொல்லபடி கேட்கணும், நான் கேட்க கூடாதா? என்ன நியாயம்? ஐயோ, என் உத்தேசம் அது இல்லங்க அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டே மெயின் ரோடு வரைக்கும் வந்தாங்க. அப்போ அந்த பக்கம் வந்த ஆட்டோவை ரமேஷ் நிப்பாட்டினான். அனாமிகா ஆட்டோல ஏறினான். இலைக்கட்டுகளை ஆட்டோல இறக்கி வச்சாங்க.
அனாமிகா கோவிலுக்கு போகணும்னு சொன்னதும் ஆட்டோ கோவிலுக்கு கிளம்பி போச்சு. கோவில்ல அனன்யா வெளியில வந்தாங்க. அனன்யா அனாமிகா வாழை இலை கடை அப்படிங்கிற போர்டை பார்த்தா. உடனே அங்க வந்தா. சாரதா ரொம்ப சந்தோஷமா அவளை வரவேற்றாங்க. ஏமா ஏதாவது வாங்குறீங்களா? இந்த அனாமிகா யாரு? என் மருமகதாம்மா. அவங்க ஊரு கீழூரு. என் புள்ளைக்கு அவளைதான் கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எஸ்ஐ அரவிந்த் அனன்யா கிட்ட வந்து, மேடம், அந்த டீ கடை சுதாகர் உங்க கூட பேசணும்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னாரு. அனன்யா எஸ்ஐ அரவிந்தோட சேர்ந்து டீ கடை வச்சிருக்க சுதர்ஷன் கிட்ட போனா. அப்போ அனாமிகா ஆட்டோல வாழை இலைகளோட வந்து இறங்குனா. ஆட்டோக்காரன் பணத்தை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து போனா. வாழை இலை கட்ட டேபிள் மேல வச்சா அனாமிகா. அத்த, நீங்க சொன்ன மாதிரி 200 வாழை இலைகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். அன்னதானம் செய்யறேன்னு சொன்ன அந்த பொண்ணு எங்க? நீ இங்க உட்காந்து கடைய பாத்துக்கோ, நான் உள்ள போய் அந்த பொண்ணை தேடி கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சாரதா அங்க இருந்து உள்ள போனாங்க. அனாமிகா கடையில உட்காந்து இலை வித்தா. அவ கடைக்கு கொஞ்ச தூரத்துல இருந்த சுதாகரோட டீ கடையில அனன்யா நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா உடனே டென்ஷன் ஆனா. முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு, ஐயோ, இவ மட்டும் இப்ப என்ன இங்க பார்த்தா வாழை இலை வித்துக்கிட்டு இருக்க என்ன போட்டோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல நம்ம கண்ணு எதிர்க்க ரொம்ப நல்லா வாழ்ந்த பெரிய இடத்து பொண்ணு அனாமிகா கோவில் வாசல்ல உட்காந்துக்கிட்டு வாழை இலை விக்கிறான்னு கிண்டல் பண்ணுவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சாரதா கமலாவை கூப்பிட்டுக்கிட்டு கடைக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்து அனாமிகா மனசுக்குள்ள, நீங்க நிஜமாவே தேவதாத்த, சரியான நேரத்துக்கு வந்து என்ன காப்பாத்திட்டீங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளியில சத்தமா சாரதா கிட்ட, அத்தை, நான் வீட்டுக்கு போறேன், அவருக்கு ஏதோ வயித்து வலின்னு சொன்னாரு அப்படின்னு புள்ளைய பத்தி சொன்னதும் சாரதா டென்ஷன் ஆனாங்க. ஐயையோ, சரிம்மா, நீ போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அனாமிகா சந்தோஷப்பட்டு அங்க இருந்து ரோட்ல நடந்து போய்கிட்டு அனன்யா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோன்னு பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ அனன்யா கார்ல வந்து அவளை ஓவர்டேக் பண்ணா. அனாமிகாவை கார்ல ஏத்திக்கிட்டான். அனன்யா வற்புறுத்தி அனாமிகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. அனன்யா வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தா. வீட்டை சுத்தி பார்த்தா. அது ஒரு பழைய வீடுங்கறதால அங்கங்க பாதி உடைஞ்சு ஒட்டடை படிஞ்சு பாழடைஞ்சு கடந்தது. அனாமிகா, நான் இங்க கலெக்டரா வந்திருக்கேன்டி. உன் வீட்டை பார்த்தாலே தெரியுது இது ஒரு பழைய காலத்து வீடுன்னு. இது எப்ப இடிஞ்சு விழுமோன்னு பயமா இருக்கு. நான் அரசாங்கத்துக்கிட்ட பேசி வீடு வாங்கி தரேன், என்ன சொல்ற? ரொம்ப சந்தோஷம் அனன்யா. ஆனா உன்னோட உதவிய அன்னைக்கும் வாங்கிக்கல, இன்னைக்கும் வேண்டாம். நீ நல்லா படிச்சு கலெக்டரா ஆனதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப சந்தோஷம் அனாமிகா. உன்னோட உதவியெல்லாம் எனக்கு வேண்டாம் அனன்யா. இந்த வீட்டை எப்படி சரிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும். நீ டீ குடிச்சிட்டு கிளம்பு அப்படின்னு அனாமிகா சொன்னதும், இருக்கிறதுக்கு சரியான வீடு கூட இல்ல, ஆனா திமிரு மட்டும் அதிகமா இருக்கு. உன்னை தேடி நான் வந்த பாரு அப்படின்னு சொல்லி கார்ல ஏறி அங்க இருந்து போயிட்டான். அனாமிகா பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தா. வீட்ல வாழை இலை இருந்தது. லேட் பண்ணாம ரமேஷ கூப்பிட்டுக்கிட்டு வாழைத்தோப்புக்கு போனா. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. குளிர்காலம் வந்துருச்சு. அங்கங்க இடிஞ்சு ஓட்ட விழுந்த நம்ம வீட்டை சரிப்படுத்தணும். அத நான் வாழை இலைகளை வச்சு சரிப்படுத்தலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் வாழை இலைகளை கட் பண்ண ஆரம்பிச்சான். அனாமிகா அது எல்லாத்தையும் கொண்டு வந்து டேபிள் மேல அடுக்குனான். இப்படி கொஞ்ச நேரத்துல ரமேஷ் நிறைய இலைகளை கட் பண்ணி கட்டா கட்டி 2 பேரும் தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ரமேஷ் இலைகளை தூக்கி போட அனாமிகா அந்த இலைகளை வச்சு வீட்டு கூரைகளை சரிப்படுத்திக்கிட்டு இருந்தா. இப்படி 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டை வாழை இலையால புது வாழை இலை வீடா மாத்துனாங்க. கடைய